सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 10/1/1979 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: இப்பொழுது வீணானது மற்றும் சுமையை முடித்துவிடுங்கள். பாப்தாதா இன்று குழந்தைகளின் ஆர்வம் மற்றும் அன்பை பார்த்து மகிழ்ச்சியடைந்து கொண்டே இருக்கின்றார். வீட்டில் பூச்சிகள் ஆர்வத்துடன் விளக்கில் அர்ப்பணமாவது போன்று வந்திருக்கின்றார்கள். அனைத்து வீட்டில் பூச்சிகளுக்கும் சந்திக்க வேண்டுமென்ற ஒரே ஆர்வம் இருக்கின்றது. எனவே பாபா கூட சந்திப்பதற்காக சாக்கார கூட்டத்தின் நடுவே வரவேண்டியதாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் அவரவர் சக்தியின் அனுசாரமாக இலக்கை அடைய நம்பர்வார் முயற்சி செய்து கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவருடைய முயற்சியின் வேகத்தையும் பாப்தாதா அறிந்திருக்கின்றார். எண்ணம் ஒன்றுதான், முயற்சியும் ஒன்றுதான், வழிகாட்டியும் ஒன்றுதான், ஸ்ரீமத் ஒன்றுதான். பிறகு ஏன் வரிசை கிரமமாக முயற்சி ஏற்படுகின்றது? சகஜமான வழிதான். நிகழ்கால சொரூபம் கூட சகயோகியின் சொரூபம்தான். பிறகு ஏன் வேகத்தில் வித்தியாசம் ஏற்படுகின்றது? சிலர் நம்பர் 1, சிலர் பிறகு 16,000 மாலையில் கடைசி மணியாக வருவது ஏன்? இருவருடைய முயற்சிக்கான துணைவன், முயற்சிக்கான நேரம், படிப்பிற்கான இடம் கூட கடைசியில் வந்தாலும் முதலில் வருவதுதான். கல்வி கூட அனைவருக்கும் ஒன்றுதான். முதலில் வருபவருக்கு பிரத்யேக தனி வகுப்பு, டியூஷன் கூட எதுவும் கிடையாது. பிறகு ஏன் இவ்வளவு வேறுபாடு? காரணம் என்ன? சங்கம யுகத்தின் பட்டம் கூட மிக பெரியது. முதல் மற்றும் கடைசி இரண்டிற்கும் டைட்டில் கூட ஒன்றுதான். மாஸ்டர் சர்வசக்திவான், மாஸ்டர் ஞானம் தெரிந்தவர், மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர், 3 காலத்தையும் உணர்ந்தவர், மாஸ்டர் எல்லாமே தெரிந்தவர் என்பதுதான். பிறகும் கூட கடைசி என்பது ஏன்? குலமும் ஒரே பிராமண குலம், ஒரே பிரம்மாவின் வம்சம்தான். காரியமும் ஒன்றுதான், உலக நன்மைக்கான காரியம். எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி கூட ஒவ்வொருவருக்கும் எல்லையற்றது கிடைக்கின்றது. அதாவது முக்தி, ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியும் அனைவருக்கும் சமமாகத்தான் கிடைக்கின்றது. பிறகும் இவ்வளவு வேறுபாடுகள் ஏன்? காரணம் என்ன? பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் முயற்சியை பார்த்து முக்கியமான 2 காரணங்களை பார்த்தார். ஒன்று வீணான, அதாவது நேரத்தை வீணாக்குவது. இரண்டாவது சுமை, அதாவது எடை அதிகமாக இருப்பது. எப்படி இன்றைய நாட்களில் உலகில் சரீர நோயின் காரணத்தால் எடை அதிகமாகின்றது. அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம் எடையை குறைப்பது. அப்படி முயற்சியின் வேகத்தில் முதல் கடைசி வருவதற்கான காரணம் சுமையை குறைக்காமல் இருப்பது. எப்படி சரீர எடை அதிகரிப்பதால் நோய் தானாக ஏற்படுகின்றது, அதுபோல் ஆத்மாவினுடைய சுமையினால் ஆத்ம நோய் தானாக ஏற்படுகின்றது. சரீரத்தில் கூட அதிகமாக எடை ஏறுவதற்கான காரணம் காய்ந்த பொருட்கள், அதாவது எண்ணெயில் பொரித்த பொருட்கள் என்று கூறுகின்றார்கள். அதுபோல் இங்கு காய்ந்த பொருட்கள், அதாவது நடந்து முடிந்த விஷயங்களை சிந்திப்பதால், அதாவது சாப்பிடுவதால், நடந்து முடிந்த விஷயங்களை புத்தியில் ஸ்வீகாரம் செய்வதால், பிற ஆத்மாக்களின் குறைகளை, அவகுணங்களை தனக்குள் தாரணை செய்வது. இதனைத்தான் காய்ந்த பொருள் என்று சொல்லப்படுகின்றது. பொரித்த பொருள் சாப்பிடுவதற்கு மிக நன்றாக இருக்கும். மனமும் அதனை விரும்புகின்றது. தன் பக்கம் அதிகமாக கவர்ந்திழுக்கின்றது. மனமில்லை என்றாலும் சிறிது சாப்பிட்டு விடுகின்றோம். எவ்வளவு கவர்ச்சிகரமானதாக இருக்கின்றதோ அவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கின்றது.
அப்படி இங்கு கவர்ந்திழுக்கக்கூடியது ஒருவருக்கொருவர் வீணான செய்தியை சொல்வது, கேட்பதாகும். காட்சி ஆன்மீக உரையாடல் போல் இருக்கும். கொடுக்கல் வாங்கலுக்கானதாக இருக்கும். ஆனால் அதனுடைய ரிசல்ட் ஒருவர் மற்றவரின் மீது வெறுப்பான பார்வையாக இருக்கும். மன விருப்பமான நிகழ்ச்சி என்று நினைக்கின்றார்கள். ஆனால் மனதை புண்படுத்தக்கூடியதாக ஆகிவிடுகின்றது. வெளிரூபம் கவர்ச்சிகரமானதாக இருக்கும். ஆனால் ரிசல்ட் கீழே விழ வைக்கக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்களை புத்தியில் தாரணை செய்வது, அதாவது ஸ்வீகாரம் செய்வது, இதன் காரணத்தால் சுமை அதிகமாகி விடுகின்றது. எப்படி சரீர எடை அதிகமாவதால் ஓட முடியாதோ, ஏற முடியாதோ, அப்படி இங்கும் கூட தீவிர முயற்சியை பிராப்தியாக அடைய முடியாது. ஒவ்வொரு அடியிலும் முன்னேறும் கலையை அனுபவம் செய்ய முடியாது. சுமை அதிகமாக உள்ளவர்கள் எந்த ஒரு இடத்திலும் செட்டாக முடியாதோ, எடை அதிகமுள்ளவர்கள் ஒரு நாள் செல்ல செல்ல தடைப்பட்டு நின்று விடுவார்கள். இரண்டாவது, மற்றவருடைய உதவியை வாங்க வேண்டியதாகிவிடும். இப்படி முயற்சி செய்கையில் போக போக களைப்பு அடைந்து விடுகின்றார்கள். அதாவது தடைகளின் வசமாகி விடுகின்றார்கள். கடந்து செல்ல முடிவதில்லை. அதுபோல ஏதாவது ஒரு ஆத்மாவை துணையாக ஆக்கிக்கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. ஒரு பாபாவின் துணை கிடைத்துள்ளது. ஆனாலும் இவர்கள் ஆத்மாக்களின் துணையில் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை சிறிது ஆத்மாக்களின் உதவி கிடைக்கவில்லை என்றாலும் அவர்களால் செல்ல முடியாது. உதவி கிடைத்தால் முன்னேறி செல்லலாம், வாய்ப்பு கிடைத்தால் முன்னேற்றினால் முன்னேறலாம் என்று கூறுவார்கள். ஏனென்றால் சுமை அதிகமாக இருப்பதால் பிறரது உதவி மூலம் தன்னுடைய சுமையை லேசாக்க விரும்புவார்கள். எனவே சுமையின் எடையை குறையுங்கள் என்று பாப்தாதா கூறுகின்றார். எப்படி உடலின் எடையை குறைக்க உடற்பயிற்சி அவசியமானது, அப்படி ஆன்மீக பயிற்சி மூலம், யோகத்தின் மூலம் அவ்வப்பொழுது சூட்சும ஃபரிஷ்தாவாகி ஆக்கார வதனவாசி ஃபரிஷ்தா ரூபத்தின் அனுபவம் செய்யவும், அவ்வப்பொழுது மூலவதனவாசி என்ற அனுபவம் செய்யவும், அவ்வப்பொழுது தன்னுடைய ராஜ்யத்தின், அதாவது சொர்க்கவாசியாகி தேவதை ரூபத்தை அனுபவம் செய்யவும். அப்படி புத்திக்கான பயிற்சி செய்தீர்கள் என்றால் சதா லேசாகி விடுவீர்கள். சுமைத்தன்மை இல்லாமல் போய்விடும். முயற்சியின் வேகம் அதிகமாகிவிடும். யாருடைய உதவியும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. சதா பாபாவினுடைய உதவியை, அதாவது அவரது பாதுகாப்பு குடைநிழலை அனுபவம் செய்வார்கள். ஓடிச் செல்வதற்கு பதிலாக உயரம் தாண்டக்கூடியவராக இருப்பார்கள். எனவே அதற்கு சாதனம் ஆன்மீக பயிற்சியாகும். இரண்டாவது, சாப்பாடு போன்றவற்றில் பத்தியத்தை கொண்டு வருவது. புத்தியின் மூலமாக எந்த அசுத்த பொருட்களையும் ஸ்வீகாரம் செய்யக்கூடாது. அதாவது தாரணை செய்வது, இதற்கான பத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். வறுத்த பொருள், பொரித்த பொருளை எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று கேட்டீர்கள் அல்லவா? இரண்டாவது, வீணாக்காதீர்கள். ஏன் வீணாக்குகின்றீர்கள்? எந்த பொருள் எவ்வளவு மதிப்பானது என்பது தெரியவில்லை என்றால், அதனை அப்படி பயன்படுத்தவில்லை என்றால் அதனை வீணடிக்கின்றீர்கள் என்றுதானே சொல்ல முடியும். பாப்தாதா மூலமாக சங்கம யுகத்தில் அனைத்து கஜானாக்களும் கிடைத்துள்ளன. சங்கம யுகத்தின் ஒவ்வொரு வினாடியும் கோடி மடங்கு மதிப்பானது. ஒரு வினாடியை கூட தன்னுடைய சேவைக்காக, பிறரது சேவைக்காக கோடிக்கணக்கில் மதிப்பானதை செலவு செய்யவில்லை என்றால் அதனை கூட வீணடிக்கின்றீர்கள் என்று அர்த்தம். அதாவது எப்படி மதிப்போ அப்படி சேமிக்கவில்லை. ஒவ்வொரு வினாடியும் கோடி மடங்கு வரதானம் என்பது சங்கமயுகத்தின் சமயத்திற்கான வரதானமாகும். அப்படிப்பட்ட வரதானத்தை தனக்காகவும் சேமிக்கவில்லை, பிறருக்காகவும் தானம் செய்யவில்லை என்றால் அது வீணடிப்பதுதானே. எந்த பாவமும் செய்யவில்லை, எந்த தவறும் செய்யவில்லை என்று நினைக்க வேண்டாம். ஆனால் சமயத்தின் லாபத்தை அடையவில்லை என்றாலும் அது வீண்தானே. கிடைத்த வரதானத்தை தானும் அடையவில்லை, பிறரையும் அடைய செய்யவில்லை என்றால் இதனையும் வீணானது என்றுதானே சொல்ல முடியும். அதேபோன்று எண்ணங்கள் என்பது ஒரு கஜானா, ஞானம் கூட ஒரு கஜானா, ஸ்தூலமான செல்வம் கூட ஈஸ்வரனுக்கு என்று அர்ப்பணம் செய்த பிறகு ஒவ்வொரு பைசாவும் ஒவ்வொரு ரத்தினத்திற்கு சமமாகும். இந்த அனைத்து கஜானாக்களையும் தனக்காகவும் சேவைக்காகவும்
காரியத்தில் பயன்படுத்தவில்லை என்றால் வீணடிக்கின்றீர்கள் என்றுதானே சொல்ல முடியும். ஒவ்வொரு வினாடியும் சுய நன்மைக்காக, உலக நன்மைக்காக இருக்க வேண்டும். அப்படி அனைத்து கஜானாக்களையும் பாபா எதற்காக கொடுத்தாரோ அதனை அதற்காகவே பயன்படுத்த வேண்டும். நல்லதும் செய்யவில்லை, கெட்டதும் செய்யவில்லை என்று சில குழந்தைகள் கூறுகின்றார்கள். அது எந்த கணக்கில் செல்லும்? மதிப்பு கொடுக்காமல் இருப்பது கூட வீணான கணக்கில்தானே செல்லும். இந்த காரணத்தினால் முயற்சி தீவிரமாவதில்லை. இதனால் நம்பர் ஏற்படுகின்றது. நம்பர்வார் ஆவதற்கான காரணம் என்னவென்று இப்பொழுது புரிந்ததா? சுமை மற்றும் வீணானதுதான். இந்த இரண்டு விஷயங்களையும் சமாப்தி செய்தீர்கள் என்றால் முதல் வம்சத்தில் வந்துவிடுவீர்கள். இல்லையென்றால் எடை அதிகமுள்ளவர்கள் பிறகு எதிர்பார்த்திருக்க வேண்டியிருக்கும். முதல் ராஜ்யத்திற்கு பதிலாக இரண்டாவது ராஜ்யத்தில் வந்துவிடுவீர்கள். எதிர்பார்த்திருப்பதை விரும்புகின்றீர்களா? சீட்டை அடைய விரும்புகின்றீர்களா? இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? டபுள் லைட்டாகி விடுங்கள். நல்லது. அப்படி சதா ஃபரிஷ்தா சமான் லேசாக இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு கஜானாவையும் தனக்காகவும் பிறருக்காகவும் சேவையில் ஈடுபடுத்தக்கூடிய, சதா பாபாவினுடைய உதவியை அனுபவம் செய்யக்கூடிய, சகஜயோகி வாழ்க்கையை வாழக்கூடிய அப்படிப்பட்ட தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாதி தீதிகளுடன். மகாரதி என்றாலே சுமையற்றவர்கள். அப்படிப்பட்ட மகாரதிகள் பறக்கும் தேவதைக்கு சமமாக தென்படுவார்கள். இவர்கள்தான் ஞான தேவதைகள். ஞானம் மற்றும் விஞ்ஞானம் என்ற இரண்டு சிறகுகள் உடையவர்கள். அவர்களின் இருப்பிடம் ஃபரிஸ்தான் ஆகும். ஃபரிஸ்தான் என்று எதற்கு சொல்லப்படுகின்றது? சொர்க்கத்தை ஃபரிஸ்தான் என்று சொல்கின்றோம். ஆனால் இப்பொழுது இந்த ஸ்தூலமான இடத்திலிருந்து விடுபட்ட ஃபரிஸ்தான் எது? மனம் என்ற சிம்மாசனம் ஆகும். அனைத்திலும் மிக பெரியது மனம் என்ற சிம்மாசனம். எனவே மனம் என்ற சிம்மாசனத்தில் அமருவது என்றாலே ஃபரிஸ்தானில் வாழும் தேவதைகள். இவர்களைத்தான் ஃபரிஸ்தானில் வாழும் தேவதைகள் என்று சொல்லப்படுகின்றது. இதுதான் சதா கால இருப்பிடம் அல்லவா? சதா ஆசனத்திலிருந்து கீழே வருவதில்லை. ஆசனத்திலிருந்து கீழே வருவதென்றாலே பாபாவிற்கு எதிரில் இருப்பதற்கு பதிலாக ஒதுங்கி விடுவது. எப்படி பாபா சதா குழந்தைகளுக்கு எதிரில் இருக்கின்றார், அப்படி குழந்தைகளும் பாபாவிற்கு எதிரில் இருக்க வேண்டும். பாபாவிற்கு எதிரில் யார் இருப்பார்கள்? குழந்தைகள். பக்தர்கள் ஒதுங்கியுள்ளார்கள். குழந்தைகள் சதா எதிரில் இருக்கின்றார்கள். எனவே ஃபரிஸ்தானில் வாழும் தேவதை என்று இவர்களைத்தான் சொல்லப்படுகின்றது. தேவதைகளுக்கு கூட குழு இருக்கின்றது. சேர்ந்துதான் பறக்கின்றார்கள். எங்கு வேண்டுமோ அங்கு பறந்து அவர்களால் செல்ல முடியும். எந்த ஆதாரமும் அவசியமில்லை. அப்படிப்பட்ட தேவதைகள் எங்கு எப்பொழுது வேண்டுமோ பறந்து செல்ல முடிகின்றதா? இவர்களைத்தான் மகாரதி என்று சொல்லப்படுகின்றது. மகாரதிகளில் மனநிலைக்கான சித்திரம் கூட உள்ளது. ஒவ்வொரு கோபியர்களுடனும் கோபி வல்லபரை காட்டியுள்ளார்கள். ஒவ்வொரு கோபிகளின் வாயிலிருந்தும் என்னுடைய கோபி வல்லபர் என்ற வார்த்தை வெளிப்படுகின்றது. அப்படி உடன் இருக்கும் சித்திரம் என்பது உங்களின் ஸ்திதிக்கான சித்திரமாகும். ஒருவர் மற்றொருவரிடமிருந்து பிரிவதில்லை. சதா உடன் இருப்பவர்கள். பாபா மீது ஒவ்வொருவருக்கும் முழுமையான அதிகாரம் இருக்கின்றது. யார் பாபாவை சதா காலத்திற்கும் தன்னுடைய துணைவனாக ஆக்கியுள்ளார்களோ அப்படிப்பட்ட அதிகாரிகளின் சித்திரம்தான் அவைகள். இது மகாரதிகளின் ஸ்திதிக்கான சித்திரமாகும். மகாரதி என்றாலே சதா உடன் இருப்பவர்கள். சதா உடன் இருப்பவரின் சித்திரம்தான் இது. மகாரதிகளை தவிர மற்ற ஆத்மாக்கள் சில நேரம் எதிரிலும் சில நேரம் ஒதுங்கியும் இருப்பார்கள். சதா உடன் இருப்பதற்கான அனுபவம் செய்ய முடியாது. சில நேரம் துணையை வைத்துக்கொள்வார்கள், சில நேரம் விட்டுவிடுவார்கள். எனவே அவர்களுக்கு நினைவு சின்னம் இருப்பதில்லை. நல்லது. மகாரதிகளின் முயற்சியில் எந்த ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு வெளிப்பட்டாலும் அது மிக தெளிவானதாக இருக்கும். மனதில் தோன்றியதும் நடந்துவிடும். இதனைத்தான் தெளிவானது என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகளை உருவாக்குங்கள். அதில் சாதனா குறைவாகவும் பலன் அதிகமாகவும் இருக்க வேண்டும்.
துக்கம் குறைவாக இருக்க வேண்டும். மேலும் எந்த காரியம் செய்கின்றீர்களோ அதில் வெற்றி அதிகமாக இருக்க வேண்டும் என்பது தற்சமய அறிவியல் கண்டுபிடிப்பாக உள்ளது. அதுபோல முயற்சியின் சாதனங்களை தன்னுடைய அனுபவத்தின் ஆதாரத்தில் அப்படி நீங்கள் செட் செய்யவும், எப்படி அறிவியல் சாதனங்கள் ஒரு வினாடியில் விதியை அடைகின்றன, அதுபோல் அமைதியின் சாதனங்கள் வினாடியில் விதியை பிராப்தியாக அடைய வேண்டும். எப்படி அறிவியல் ஆய்வுசாலையில் அனைத்து கண்டுபிடிப்புகளையும் உபயோகப்படுத்தி பார்க்கின்றார்கள், அப்படி குழந்தைகள் கூட தனக்குள் கொண்டு வருகின்றீர்கள். உபயோகத்தில் கொண்டு வரக்கூடிய சாதனம் என்றாலே அனுபவத்தில் கொண்டு வருவதாகும். அதிலும் முயற்சி குறைவாகவும் அனுபவம் அதிகமாக கிடைப்பது போன்ற ஏதாவது சகஜ சாதனம் கூறவும். அப்படி நாலாபுறமும் இருக்கக்கூடிய சூழ்நிலை, நாலாபுறமும் இருக்கக்கூடிய பலகீன ஆத்மாக்களின் செய்தியின் அனுசாரமாக சாதனங்களை வெளிப்படுத்தவும். எப்படி நோயோ அப்படி மருந்துகளை கண்டுபிடிக்கின்றார்கள். இப்பொழுது மகாரதிகள் கூட அப்படிப்பட்ட சாதனங்களை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த குழுவை பரிசோதனை குழு என்று பாபா கூறுகின்றார். இப்பொழுது புரிந்ததா மகாரதிகள் என்ன செய்ய வேண்டும் என்று? பிறகு உங்கள் காரியங்கள் கூட லேசாகிவிடும். எப்படி ஆரம்பத்தில் மௌன விரதம் வைக்கப்பட்டது, அதில் அனைவரும் சுதந்திரமாக இருந்தார்கள். நேரம் சேமிப்பானது. அனைவருடைய நேரமும் சேமிப்பாவது போல் ஏதாவது சாதனம் கண்டுபிடிக்கவும். மனம் மௌனமாக இருக்க வேண்டும். வீணான எண்ணங்கள் வரக்கூடாது. இதுதான் மனதின் மௌனம். எப்படி வாயிலிருந்து சப்தம் வரவில்லையோ அப்படி மனதிலும் வீணான எண்ணங்கள் வரக்கூடாது. இதுதான் மனதின் மௌனம். அப்படி இருந்தால் வீணானது முடிந்து போய்விடும். நேரம் அனைத்தும் சேமிப்பாகிவிடும். பிறகு சேவை ஆரம்பமாகும். மனதின் மௌனத்தின் மூலமாக புதிய கண்டுபிடிப்புகள் வெளியாகும். எப்படி ஆரம்ப காலத்தில் மௌனத்தின் மூலமாக புதிய ஜொலிப்பு வெளிப்பட்டது, அதுபோல மனதின் மௌனத்தின் மூலமும் புதிய ஜொலிப்பு வெளிப்படும். இப்பொழுது அதற்கு நிமித்தமாக போவது யார்? மகாரதி குழுதானே. பாபாவிடமிருந்து என்ன சக்தி கிடைக்கின்றதோ அதனை உபயோகப்படுத்தும் முறையை கொண்டு வாருங்கள். இந்த வழிமுறை அனைவருக்கும் வருவதில்லை. வர்ணனை செய்ய வருகின்றது. ஆனால் அந்த சாதனத்தினால் பலனையடைவது என்ற உபயோகிக்கும் முறை அனைவருக்கும் வருவதில்லை. எனவேதான் யோகம் செய்ய முடிவதில்லை. சகஜமாக விதியை பிராப்தியாக அடைவது போன்ற திட்டத்தை உருவாக்கவும். நல்லது. வரதானம். அலைந்து திரியும் தாகத்தில் பசியில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு தாகத்தை போக்கக்கூடிய அனைத்து கஜானாக்களிலும் நிறைந்த ஆத்மா ஆகுங்கள். எப்படி அலைகளில் அடித்துச் செல்லும் மூழ்கும் ஆத்மா உதவியை தேடுகின்றார்கள், அப்படி துக்கத்தின் அலைகள் வரட்டும். பிறகு பாருங்கள், அநேக துக்கம் அசாந்தியில் இருக்கும் யாசகம் செய்யும் ஆத்மாக்கள் துடித்து கொண்டு உங்கள் முன் வருவார்கள். அப்படிப்பட்ட தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் தாகத்தை போக்குவதற்காக தன்னை அதீந்திரிய சுகம் மற்றும் அனைத்து சக்திகளினால் அனைத்து கஜானாவினால் நிறைத்துவிடவும், அனைத்து கஜானாக்களும் அவ்வளவு நிறைந்திருக்க வேண்டும். அதன் மூலம் தன்னுடைய ஸ்திதியும் நிலையாக இருக்க வேண்டும். மற்றவரையும் சம்பன்னம் ஆக்க வேண்டும். ஸ்லோகன். நன்மை ஏற்படும் பாவனையுடன் அறிவுரை அளித்தீர்கள் என்றால் அது மனதளவு ஆழமாக செல்லும். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।